உலகின் பல சாலைகள் பல்வேறு காரணங்களுக்காக புகழ் பெற்றிருக்கின்றன. அச்சத்தை ஏற்படுத்துவதன் காரணமாகவே கூட சில சாலைகள் பிரபலமாகி இருக்கின்றன. அந்த வகையில் சில சாலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம். இட்டலி நாட்டின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் 9045 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலை இட்டலி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளை இணைக்கிறது. பருந்து பார்வையில் கூர்மையான எழுதுகோலை கொண்டு கீறல் தீட்டியது போல பல வளைவுகளை கொண்டுள்ள இந்த சாலைகள் மோட்டார் சாகச வீரர்களாலும் சைக்கிள் பந்தய வீரர்களாலும் அதிகம் விரும்பப்படுகிறது. ஆல்ப்ஸ் மலை சாலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் இந்த சாலைதான் கட்டுமான பொறியியலில் சிறந்த படைப்பாக பார்க்கப்படுகிறது. முதலாம் உலகப் போரின் போது உயரமான இடத்தில் சண்டை நடந்ததும் இங்குதான். மலைமுகட்டில் ஒரு பாம்பு உறங்குவது போல் காட்சியளிக்கிறது மொரோக்கோ நாட்டில் அட்லஸ் மலை தொடரில் உள்ள டேட்ஸ் கார்ஜ் என்னும் சாலை. கஸ்பா என்று அழைக்கப்படும் ஒரே பாறையில் உருவாக்கப்பட்ட கோட்டைகள், அதனை ஒட்டி செல்லும் சாலைகள் போன்றவை சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்ப்பதாக தெரிகிறது. ஆகையால் இந்த பாலைவன சாலையை ரோட் ஆஃப் 1000 கஸ்பாஸ் என்று அழைக்கின்றனர். அட்லஸ் மற்றும் ஆன்டி அட்லஸ் மலைகளை பிரித்து செல்லும் இந்த சாலை மார்ச் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை பயணிக்க தகுந்தது. நார்வே நாட்டில் உள்ள 8.3 கிலோமீட்டர் நீளமான அட்லாண்டிக் ஓஷன் சாலை கடலின் மீது பாலமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை கடலின் அலைகளுக்கேற்ப எழுந்து அமர்வது போல் காட்சியளிக்கிறது. கார்வாக், வெவ்னாங் என்ற இரு புறநகர் பகுதிகளை இந்த சாலை இணைக்கிறது. 8 பாலங்கள் மொத்தமாக இணைத்துள்ள இந்த சாலையின் கட்டுமானத்தின் போது பல முறை சூறாவளி தாக்கியதாக கூறப்படுகிறது. 1970ஆம் ஆண்டுகளில் கட்டப்பட்டு வந்த இந்த சாலை தற்போது பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. இதனை அந்நாட்டு அரசு தேசிய சுற்றுலா தடமாக அறிவித்துள்ளது. இதில் பயணிப்பது மீண்டும் மீண்டும் பயணிக்க தூண்டும் ரோலர் கோஸ்டர் அனுபவம் என்று மக்கள் வர்ணிக்கின்றனர். சீனாவில் உள்ள ஒரு மலையை குடைந்து குவோலியாங் சுரங்க சாலை அமைக்கப்பட்டுள்ளது. குவோலியாங் கிராமத்தை தாய்ஹான் மலைகளோடு இந்த சாலை சென்று சேர்கிறது. இதனுள் செல்லும் போது உலக தொடர்பே இல்லாமல் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். 1972ஆம் ஆண்டு அந்த கிராம மக்கள் 13 பேரால் மட்டும் உருவான திட்டம் இது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சுரங்கம் சுமார் 5 மீட்டர் உயரமும் 4 மீட்டர் அகலமும் கொண்டு 1.2 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ளது. 1977ஆம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த சாலை திறக்கப்பட்டது. பொலிவியா நாட்டில் உள்ள ஒரு சாலையின் பெயரை கேட்டாலே அச்சம் தொற்றிக்கொள்ளும். அதன் பெயர் மரண சாலை. சாலையின் அமைப்பாலும் அடிக்கடி விபத்துகள் நேர்வதாலும் அதன் உண்மையான யங்கஸ் என்ற பெயரே தற்போது மறைந்து போய்விட்டது. மலையின் மீதேறும் சாலை திடீரென முடிந்து விடுவது போலவும் சாலையின் எதிர்ப்புறத்தில் பெரும் பள்ளத்தாக்கு இருப்பது போலவும் இந்த சாலை அச்சமூட்டுகிறது. தலைநகர் லாபாஸிலிருந்து கொரைக்கோ என்னும் இடத்தை இந்த யங்கஸ் சாலை இணைக்கிறது. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.